இல்லாம அப்படியே நின்னுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. எதுக்கு? இல்ல, என் மேல உனக்கு எந்த வருத்தமும் இல்லன்னுதும் தான் இப்ப எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏய் லூசா நீ? பாட்டி உன்னை பத்தி சொன்னது அவங்களோட கருத்து, அது அவங்களோட நினைப்பு. ஆனா அதுக்காக அது நிஜம்னு ஆயிடுமா? உன்னை பத்தி எனக்கு தெரியாத? நிஜமா உனக்கு என் மேல பொறாமன்னு நான் நினைச்சேனா? நிஜமா உனக்கு என் மேல பொறாமன்னு நான் நினைச்சு சொன்னாதானே அது உனக்கு பிரச்சனையா இருக்கும். ஆனா பாட்டி தானே அப்படி சொன்னாங்க, நான் சொல்லலையே. நான் எப்படி உன்னை பத்தி அப்படியெல்லாம் நினைப்பேன்? அவ்வளவுதான் நீயும் நானும் பழகி இருக்கோமா? நீ இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ஆர்டர் உனக்கு கிடைக்காம போனது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? இதுக்காக நீ எவ்வளவு கடுமையா உழைச்சேன்னு பாட்டியும் மாமாவும் உன்னை பத்தி உயர்வா சொன்னப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நீயே எவ்வளவு நம்பிக்கையோட எதிர்பார்த்துட்டு இருந்திருப்ப. ஆனா கடைசியில எப்படி ஆயிடுச்சே? ஹே, எப்படி நீ இதெல்லாம் தாங்கிக்கிற? எதனால உனக்கு இது கிடைக்காம போயிருக்கும்? விடு கண்மணி, முடிஞ்சத பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்லடி, உனக்கு என்ன தோணுதோ அத சொல்ல. தோன்றது என்ன? ரெண்டே விஷயம் தான் இதுக்கு காரணமா இருக்க முடியும். ஒண்ணு அன்பு சொன்னது. இந்த போட்டியில நான் மட்டுமா கலந்துகிட்டேன்? 100 கணக்குல ப்ரப்போசல் வந்ததுல நான் அனுப்புனதை விட கண்டிப்பா வேற ஒருத்தவங்களோடது எல்லா வகையிலயும் சிறப்பா இருந்திருக்கும்ல. இது நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துல இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கூட நமக்கு வர வேண்டிய இந்த ஆர்டரை வேற யார் வேணாலும் தட்டி பறிச்சிருக்கலாம்ல. கண்டிப்பா அதான் நடந்திருக்கும். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. நான் சும்மா கெஸ்ஸிங்ல சொல்றேன். நீ என் மேல இருக்கிற ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுற. இல்லடி, உன் திறமைய பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்ன? நீ எப்பவுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, நீ எதை பத்தியும் யோசிக்காம கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடு. சரியா? நம்ம அப்புறம் பாக்கலாம். பிக் மம்மி, என்ன சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? டேய், இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் உனக்கு சந்தோஷமா இருக்கா? இருக்காதா பின்ன. ஏன் பெரியம்மா, எனக்கு கிடைக்க வேண்டிய மேனேஜர் போஸ்டிங்க தூக்கி அந்த வெண்ணிலாக்கு கொடுத்தாங்கல்ல, இப்ப அவளுக்கு வர வேண்டிய 100 கோடி ரூபாய் என்னாச்சு? தெருக்கோடிக்கு போச்சா? கர்மா இஸ் ஆல்வேஸ் தர்மா. இதுக்கு நியாயமா நம்ம பார்ட்டி வச்சு கொண்டாடணும் பெரியம்மா. நீ இவ்ளோ சுயநலமா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா. உன் பிரச்சனை தான் உனக்கு பெருசா இருக்குல்ல? பெரியம்மா, எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை தான் பெருசு, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஓச்சுக்காதீங்க பிக் மம்மி, அதுதானே ரியாலிட்டி. சரி, இப்ப உங்க பிரச்சனை என்ன, அத சொல்லுங்க முதல்ல. அட, என்கிட்ட உங்களுக்கு அவ்வளவு என்ன வீராப்பு? சொல்லுங்க, நான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல, அந்த சத்துமாவு டெண்டர் மட்டும் இன்னைக்கு ஓகே ஆயிருந்தா அந்த வெண்ணிலாவை எப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அதான் புட்டுக்குச்சு, அப்புறம் என்ன, ஜாலியா இருக்கு. டேய், நீ ஜாலியா இருப்படா, ஏன்னா உன் வயித்தெரிச்சலுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. ஆனா கண்மணிக்கு அப்படி இல்லல்ல. ஓ, அப்ப இது உங்க பிரச்சனை இல்ல, அண்ணியோட சமாச்சாரமா? சரி சரி. டேய், அவ உன் அண்ணனோட சம்சாரம்டா. அவ பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு எப்படிடா பிரிச்சு பார்க்க முடியுது? அந்த ஆர்டர் மட்டும் ஓகே ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்க. அந்த டெண்டர் கிடைக்காம போனதுக்கும் கண்மணிக்கும் என்னடா சம்பந்தம்? ஆரம்பத்திலேயே அவ கண்ணு வச்சுட்டா, பொறாமப்பட்டுட்டா, எல்லாம் இவளாலதான்னு என்ன பேச்சு பேசினாங்க. அவ என்ன பில்லி சுனிய வச்சா கெடுத்தா? ஐயோ, பில்லி சுனிய வச்சா கூட கெடுக்க முடியாது பெரியமா. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? அதெல்லாம் சும்மா. இவங்க அனுப்புன ப்ரொபோசலை விட வேற ஒருத்தர் அனுப்பிச்சது இன்னும் பெட்டரா இருந்திருக்கும், அதான் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இவங்க அனுப்புனது ஏன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? ஏன் ரிஜெக்ட் ஆச்சு? என்ன சன்பு, யார் கூட போன்ல பேசின? என்ன விஷயம்? எதுக்கு டென்ஷனா இருக்க? என்ன பெரியமா சொல்றீங்க? ஆமா, இத பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ மனசு சுத்தமா இல்லல்ல, அதான் ஆண்டவன் அதை நடக்க விடாம பண்ணிட்டான். பாவண்டா அன்பு, 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். பொதுவா பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டியாலையும் அம்மாவாலையும் தான் பிரச்சனை வரும். ஆனா